சூப்பர்ரா, அப்படியே பிஓவிடா. பாண்டிச்சேரி அடிக்கடி ஏன் போயிட்டு வரீங்க? ஆக்சுவலி இப்போ டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். என்ன கொடூரமா இருக்கு. ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாத்தையும். தி டே இன் லைஃப் ஆஃப் கணேஷா. தாய்லாண்ட்லேயே ஒன்றும் பண்ணல. ஹாய் சோல்ஜர்ஸ், எனக்கு ரொம்ப நாளா மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு ஆசை. எனக்கு ரொம்ப நாளா சைக்கிள் விளாகிங் பண்ணணும்னு ஆசை. அதுக்காக தான் ஒரு விஷயம் நமக்கு வரப்போகுது. GoPro Hero 12 Black ஸ்பெஷல் பண்டல். எனக்கு நான் காலேஜ் படிக்கும் போதே மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஏன்னா பாண்டிச்சேரிக்கெலாம் போயிட்டு வருவேன் ஆஃபீஸ் டைமில் கூட. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கணும்னு ஆசை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சிருந்தான், குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தரவே இல்லை. ஸோ அதுக்காகவாது நம்ம வாங்கணும் இருந்து இப்போ தான் வாங்க போகிறேன். வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. எனக்கு இன்னும் ஒரு டவுட் கிளியர் ஆகவே இல்லை. பாண்டிச்சேரியை அடிக்கடி ஏன் போயிட்டு வரீங்க? டேய், பாண்டிச்சேரி தானே வேலை செஞ்சேன் நான், அதனாலடா. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உன்னோட கதை சொல்லு. என்னோட கதை என்னன்னா, நான் டெய்லி காலேஜ் போயிட்டு வரேன்ல. ஸோ அதை வந்து காலைல போகும்போது நல்லா பிரைட்டாக மரம் செடி கொடியோடு இருக்கும். ஈவினிங் வரும்போது நல்லா இருக்கும், சன்செட்டில் அப்படியே பார்த்துட்டே வருவேன். டே இன் லைஃப் ஆஃப் கணேசா வந்து போட்டா நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த பொருள் வாங்கிருக்கோம். அதுல இன்னொரு மேட்டர் என்ன, நான் இப்போ வந்து சிங்கப்பூர் போக போறேன். தாய்லாண்ட்லேயே ஒன்றும் பண்ணல. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. டேய் 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 யாரா நீ? சோல்ஜர்ஸ், இதுல இன்னொரு மேட்டர் என்ன, GoPro பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் வந்து vlog எடுக்கணும்னா நான் வந்து எங்க அந்த A7 இது மேலதான் இருக்காது, A7 Mark 4 அதை வச்சு சுத்திட்டு இருக்கேன் நான். நம்ம வேற எங்கேயாவது போகணும் வைங்களேன், கேமரா வச்சதுல வந்து ஒரு குறுகுறுன்னு பாக்குறாங்க. அப்புறம் வந்து ஏர்போர்ட்ல பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்றது? ஈமா அந்த பிரச்சனை வரக்கூடாது. அதுக்காக வந்து குட்டியா ஒரு கேமரா வச்சிருந்தா வந்து கண்ணுக்கு தெரியாம வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க iPhone 15 Pro Max வாங்க கூட. இது 40,000 ரூபாடா, அது 1,40,000 ரூபாடா. ஓகே, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம் வாங்க. விளங்கும்டா. கேமரா must be updated before you can use it. ஓ, கனெக்ட் பண்ணி ஏதோ பண்ணுமா? இங்க பாருங்க, நான் பீட் சேப்பர். நான் இதில் இப்படி கிளிக் பண்ணோன்னா பீட் சேப்பர் இல்லை, லைட் சேப்பரா? விஆர் ஞாபகம் வருது. இதுல எதுவும் எலக்ட்ரானிக்ஸ் இல்லையா? இதுல எலக்ட்ரானிக்ஸ் தான் ஒன்றும் இல்லை, சும்மா குச்சி பிடிச்சிட்டு போகிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸ் இருக்கு. சோல்ஜர்ஸ், இங்கே ஒரு பேட்டரி, குட்டி பேட்டரி. ஸ்மெல் வரும், பயங்கரமா இருக்கு. சூப்பர் பிராண்ட் நின்னு பேசும். தமிழர்கிட்ட கேட்டேன், வெள்ளை பேட்டரி ப்ளூ பேட்டரி 2 பேட்டரி இருக்கு, வெள்ளை பேட்டரி வாங்க ப்ரோ அப்படின்னாரு. எண்டூரோ பேட்டரி இது ஆக்சுவலா. எண்டூரோன்னு புதுசாக ஒரு பேட்டரி விட்டுருக்காங்க. 2 ரூபா பேட்டரி. 2 ரூபா பேட்டரி இல்லை, 2 ரூபாய்க்கு பேட்டரியே கிடையாது. சோல்ஜர்ஸ், இதான் கேமரா. நான் தான் நினச்சேன் இதோ குட்டியாக இருக்குன்னு நினச்சேன், கொஞ்சம் பெருசாக தான்டா இருக்கு. கேமரா இருக்கு. நான் உண்மையாக அந்த சென்சார் பற்றி என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கல. ஏன்னா அவசரத்துக்கு, ஏன்னா திடீர்னு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு. அதனால் வந்து சரி கேமரா வாங்கணுமே சொல்லிட்டு வாங்கிட்டேன். இனிமேல் தான் R&D பண்ணி நான் ஃபுல் ரிவ்யூவாக சொல்கிறேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு. இவந்தோ இப்போ மொபைல் கேமராஸ் வந்து நல்லா GoPro அளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணாலும் GoProக்கான பர்பஸுக்கு அது இருக்குது தனியாக. அதுக்கு இது வந்து இப்படி மேலே தூக்கி ஓகே. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, அப்புறம் இந்த சைடு பவர் பட்டன். ஆன் ஆயிடுச்சுடா. இது வந்து GoProவோட ஐகானிக்கான ஒரு மவுண்ட். எல்லாமே இதில் தான் மாட்டி ஆகணும். அந்த மாதிரி இன்சர்ட் SD கார்டு, சிம்மை சொல்லுது அப்படின்னு. சோல்ஜர்ஸ், இதுக்கு SD கார்டு வாங்கியிருக்கோம். இது 1,400 ரூபா, 1,800 ரூபா சம்திங். வந்துச்சுடா GoPro. கனெக்ட் டு கேமரா. எஸ், சர்ச்சிங் ஃபார் கேமரா. எங்க இருக்கு? ஓ, அப்டேட் பண்ண மாட்டேன். அப்டேட் பண்ணாமல் யூஸே பண்ணக்கூடாது சொன்னால, அப்டேட் ஆகட்டும். அதே மாதிரி சொல்லிச்சு GoPro வாங்கிறது காசு இல்லாமல் நான் ஒரு ஹெல்மெட் ஒன்று பண்ணி வச்சிருந்தேன். நான் இருக்க பார்த்துருக்கியா? ஃபோன் மவுண்ட்டு ஒரு ஹெல்மெட், சட்டி மாதிரி ஒரு ஹெல்மெட் இருக்கு சோல்ஜர்ஸ். ட்ரில் பண்ணி ட்ரைபாட் மவுண்ட்டு அதை எடுத்து வச்சு DIY பண்ணி வச்சிருந்தேன். சோல்ஜர்ஸ், அப்டேட் முடிஞ்சு ஆன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ரெக்கார்ட் போடுமா? ஏன் மூஞ்சிங்க தெரியுதுண்ணா? அப்படியா? ஆமாண்டா, ஸ்டாண்டர்ட்னு காட்டுறேன். இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், மூஞ்சி தருங்க அப்படி கொடூரமா இருக்கு. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், இதில் ஒரு மேட்டருக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று வச்சிருக்கான். அது இருந்துன்னா வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளவுடில் அப்லோட் ஆகிடும். நம்ம க்ளவுட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஐ டூ திஸ் லேட்டர். எனக்கு இப்போ நல்லா இருக்கா? எங்கே வர நம்ம எடுத்து வந்துச்சு வரா? லைவ் ரிவ்யூடா. ஓஹோ, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கானா? லைவ் ரிவ்யூ. நான் தான் நினச்சேன் என்னடா இது யாருன்ட்டு. சோல்ஜர்ஸில் நிறைய மோட் இருக்கும், நான் அது என்னன்னு தெரியல, பார்க்குறேன். இங்கே ஒரு டிஜிட்டல் லென்ஸ், லீனியர் ஹரிசான் லாக், வைடு, சூப்பர் வியூ. ஓ மை காட், இங்கே போடுறா, இதுதான் இருக்கிறதுலே வைடு, மோஸ்ட் வைடு. ஓகே, இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் பேக்கில் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து கணேசாக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது நான் பவர் என்ஜினியர். இந்த எப்படி அருமையாக இருக்கா? நல்லா தான் சோல்ஜர்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம இப்படி போட்டு போனால் எப்படி நினைப்பாங்க? இப்போ இங்கே பாருங்களேன், டெர்மினாலஜி என்ன காமெடி பேஸ் ஆக்குறதே வேற.
நீ என்ன பாக்குறியோ அது உங்களுக்கு தெரியும், எங்க தெரியும்ல. சூப்பர்ரா, அப்படியே பிஓவிடா. அப்படியே நடந்து க்ரௌச் ஜம்ப் பண்ணு, ஜம்ப். கன் ஏதாவது இருந்தா கொடுங்க. சரி வெளியே போயிட்டு வா. அப்படியே அந்த பாட்டுகளை கேட்குறேன். வேணாண்டா, நான் பயம் பாவம், நீ எதுக்கு எனக்கு தெரியும். அப்படியே கேம்ல வர மாதிரி குத்தி கொலை பண்ணிடலான்னு நான் பண்ணுறேன். The next day. சோல்ஜர்ஸ், கணேசாக்கு இந்த GoPro மட்டும் கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். அதுதான் இந்த சூட்கேஸ். இது வந்து பார்த்தா தேர்ட் பார்ட்டியில வாங்கினேன் கனெக்டர்ஸ். இங்க பாருங்க, இது பாருங்க. அது எதுக்கு தெரியுமா? சைக்கிள் ஒட்டே பாருங்க. ஏன் இது தண்ணி எடுத்து விட்டுனா நீ உள்ள போவ, ஆனா நம்ம GoPro மட்டும் மேல வந்து அதுக்காக. இங்க யாரா இங்க பாருங்க, கார்ல வந்து மாட்டு கார்ல விண்ட்ஷீல்ட உள்ளுக்குள்ள மாட்டிட்டு எடுக்க முடியாம கஷ்டப்படுறேன். ஆமா, நான் டைட்டா பிடிச்சிக்கிறேன். எங்க வரா? டேய் கண்ணிலே குத்திக்கு போறது. இது எனக்கு என்னன்னு தெரியல கணேஷ், நிறைய இருக்கு. உனக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுது நாளைக்கு எடுத்துட்டு போயிட்டு vlog எடுத்துட்டு வா. ஓகே சோல்ஜர்ஸ், கணேசா வந்து இதுக்கப்புறம் கணேசாவின் vlogs நீங்க பார்க்கலாம். ஹாய் சோல்ஜர்ஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன். தி டே இன் லைஃப் ஆஃப் கணேஷா. ஓகே, ஸோ GoPro டெஸ்ட் 1. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி காலேஜுக்கு தான் போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். மாடலாக இருக்குது, மாட்டுக்குட்டி போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஆக்சுவலி லீவ் விட்டுருவாங்க, நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போயிடலாம் காரில் ஏறி அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காலேஜ் வச்சுட்டாங்க. ஆக்சுவலி என் காலேஜ் எப்படின்னா ஒரு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கும். ரெயின் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கும். ஸோ என்னென்னா, சென்னை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னாங்கன்னா, இல்லைப்பா நம்ம காஞ்சிபுரம் அப்படின்றவாங்க. காஞ்சிபுரம் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னாங்கன்னா, இல்லைப்பா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்வாங்க. இதுக்கு தான் பசங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெண்டைகிராம் ஒன்று போட்டிருப்பாங்க. வெண்டைகிராம் போட்டு நடுவில் காலேஜ் இருக்கும், சுற்றி பார்த்தா மாவட்டங்கள் இருக்கும். நம்ம வந்து எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கோம்டா அப்படின்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என் காலேஜ் ஆனால் இந்த மாதிரி ரிசல்ட்லாம் சூப்பரான காலேஜ். இங்கே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு. யாரா அவங்க? வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஓகே, பியூட்டிஃபுல் ஸ்பாட்டு வந்துட்டு. ஆக்சுவலி கேம்பஸ் கிட்ட வந்துட்டேன். அவ்வளோ சைக்கிள் பார்க் பண்ணியாச்சு. சோல்ஜர்ஸ் ஆக்சுவலி கிளாஸ்க்குள்ளே வந்தாச்சு. வாடா வீடியோவில் வாடா. ஹலோ சோல்ஜர்ஸ், ஆக்சுவலி இப்போ டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஒன் ஆஃப் மை ப்ராடக்ட் GT The Robot. இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு போகிறோம். ஸோ நான் வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மணி பார்த்தீங்கன்னா 4:15, 4:15 வைப்ஸ்ன்னு நான் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன். அது எதுக்குன்னா இதுக்கு தான். ஓகே, இந்த டைமில் வந்து நல்லா இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் மூடியாக இருக்குது, லைக் மூடிக்கிட்டு இருக்கு. என் காலேஜில் எப்போவுமே வந்து நிறைய விஷயம் பண்ணுவாங்க. நல்ல விஷயம் சொல்ல, நான் எல்லாமே அதில் ஏதாவது ஒன்று நமக்கு கிளிக் ஆகும். அந்த மாதிரி எனக்கு வந்து கிளிக் ஆனது இன்குபேஷன் சென்டர். அங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அதில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த ஒர்க் ஷாப்போட ஃபஸ்ட் டே. ஆக்சுவலி சொன்னதான் எனக்கு GoPro எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரில. மூஞ்சிக்கிட்டே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். மைக்கு வந்து சவுண்டு வராதுன்னு பயந்து மூஞ்சிக்கிட்டே வச்சு பேசிட்டு இருக்கேன்னா, அதனால வந்து என் மூஞ்சி பார்க்க பூதம் மாதிரி தெரியுது. ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன். இதான் டே இன் லைஃப் ஆஃப் கணேசா ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, பாய். சோல்ஜர்ஸ், கணேசாவோட vlog வந்து பார்த்துருப்பீங்க. என்னோட vlog நீங்க பார்க்கணும்னா அதுக்கு ஒன்று இருக்கு, அதுதான் சிங்கப்பூர் vlog. சிங்கப்பூருக்கு ஆக்சுவலாக இந்த GoPro தான் அதிகமாக ஷூட் பண்ணது. 90% GoPro தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து சண்டே வரும், அதுக்காக டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. 2-3 ஷார்ட்ஸ் வந்து இங்கே போடுவாங்க. அண்ட் இந்த வீடியோ முடியும் போது அதோட ப்ரோமோ வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? இந்த கேமரா வந்து பாரு, ரொம்ப நாள் நான் வந்து வாங்கணும்னு இருந்தது, ஆனால் வேணாம்னு இருந்தேன். ஏன்னா இது நமக்கு யூஸே படாது, எப்படிதான் நம்ம இங்கே ஸ்டூடியோவில் எடுக்க போகிறோம், ஸோ நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் வாங்கின அப்புறம் தெரிஞ்சது பல நேரங்கள் யூஸ் ஆகுது. ஏன்னா முக்கியமாக வந்து தலையை வச்சு மறைச்சிக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ட இருக்கிறத எடுத்து காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் vlog பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதனா இப்படி எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். அப்படியே இப்படி எடுத்துகிட்டு போய்டும், இல்லை இங்கே வந்து மாட்டிக்கலாம். அப்படி இதை வந்து நான் இதில்னா வந்து இப்படி எடுத்துகிட்டு போகணும், அதுவும் இப்படி வச்சு இப்படி எடுத்துகிட்டு போகணும். எல்லாம் குறுன்னு பார்ப்பேன். அந்த டெல்லி vlog பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா வந்து இப்படி பிடிச்சிக்கணும், லென்ஸை இப்படி பிடிச்சிப்பேன். கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சோம். ஆனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஆனால் இதில் ட்ராபேக்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இருக்கு முக்கியமாக இருக்குது. அது என்னன்னா பேட்டரி பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேட்டரி ஃபுல் பண்ணி எடுத்துகிட்டு போனால் மதிய வரைக்கும் வருது. 10 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 3-4 மணி வரைக்கும்
வரைக்கும் வரும். நைட் வரைக்கும் எடுக்க முடியாது. ஸோ ஒரு 4 பேட்டரி கையில் வச்சிருந்தா மட்டும்தான் இது வந்து ஒரு ஹோல் டேக்கு வந்து உங்களால் ஷூட் பண்ண முடியும். மெமரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 128 GB எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது 3 days லாகுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கூட சார்ஜர் தர மாட்டான். நம்ம தனியாக சார்ஜர் ஒன்று வாங்கணும். நான் அதை வாங்கவே இல்லை இன்ன வரைக்கும். இதில் வந்து டைப் சி வச்சு நான் சார்ஜ் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வாங்க 2 வச்சு தான் சுற்றிட்டு இருக்கேன். மற்றபடி குவாலிட்டி நல்லா இருக்கு. பார்த்துருப்பீங்க கணேசாவோடது. இந்த கேமராக்கான குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமாக இதில் பெட்டர் திங் 12 ஆம்பர் வாங்க 11 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல இந்த த்ரெட் கொடுத்துருக்கான். அது வந்து 11ல் கிடையாது. இந்த த்ரெட்டுங்கிறனால நம்ம வந்து எந்த ட்ரை பண்ணாலும் மாட்டிக்கலாம். அதனால இது ஒரு பெட்டர் திங். ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்கு. மற்ற கேமராவில் கிடைக்காத விஷயம் அதுதான். அது இதில் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இதில் இருக்க சாஃப்ட்வேர் அண்ட் யூஐலாம் வந்து உண்மையாக நல்லா இருக்கு. சிம்பிளா மினிமலா இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஆடியோ முக்கியமா என்னன்னா வந்து இன்பில்ட் மைக்குக்கு நல்லா இருக்கு. ஆனா இதை வச்சு வண்டி ஓட்ட முடியாது. டிஜே கனெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து மீடியா மாடல் ஒன்று பெருசா வாங்கி மாட்டினா அது இன்னும் கொஞ்சம் பெருசாயிடும். அதுக்கு மேல நம்ம ரிசீவர் மாட்டினா அது இன்னும் பெருசாயிடும். ஆனா இப்பதான் வருத்தப்படுற பேசாம அதை வாங்கிக்கலாம் போலன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தவங்க தெரியுது நிறைய நாய்ஸ் மீன்ஸ் இப்படி வச்சு எடுத்துட்டு போறல நம்ம வாய்ஸ் வந்து நம்ம வந்து பொறுமையா பப்ளிக்ல போகும் பொறுமையா பேசுவோம். அதை பத்தி அந்த இடத்துல அது இருக்கு இந்த இடத்துல இது இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம சத்தமா அங்க பாருங்க சோல்ஜர்ஸ் அப்படின்னு கத்த முடியாதாங்க. வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதுன்றது வந்து இப்பதான் வந்து உணர்கிறேன். ஸோ அதுதான் குறை. மற்றபடி பெருசா எதுவும் இல்லை சோல்ஜர்ஸ். பட் இது வாங்கினது சந்தோஷப்படுறீங்களா துக்கப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா 40,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒர்த்து தான் 40,000. ஓகே குட் நைஸ். ஓகே சோல்ஜர்ஸ், சிங்கப்பூரில் நம்ம சிங்கத்தை பார்க்க சென்ற விலாக் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதில் ப்ரோமோ வந்து இப்போ பாருங்க. பார்த்துட்டு நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். ஓகே பாய். சிங்கத்தை பார்க்க போகிறேன் சோல்ஜர்ஸ். ஸோ இதை தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. See what I'm having right now. This is PC setup. இவர் வந்து பார்த்தா சசாம் ஆயிடுச்சா. अपने चैनल के हिसाब से सोच रहा. This is bacon. அப்படியே வந்து கேம் ஆடிக்க முடியும். தெரியல ப்ரோ, அவங்க கொடுத்தது தான் சாப்பிட்டேன். இல்லவே மவுஸ் 13 சவுண்ட் இருக்கு. வந்து பார்க்குற அளவுக்கு ஒருத்தனா